நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இடமாற்றம். இன்றைய வேதாகம பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். குறிப்பு வசனம்: இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். 2 கொரிந்தியர் 5:8. 2020ஆம் ஆண்டில் கொரோனா வைரஸ் பரவத் தொடங்கிய நேரத்தில் எனது நண்பர் ஜோன் மாரடைப்பால் இறந்துவிட்டார். முதலில் அவரது குடும்பத்தார் தங்களது திருச்சபையில் அவரது நல்லடக்க ஆராதனை நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக சிறிய இடமானாலும் வீட்டில் நடத்துவது நல்லது என்று பின்னர் தீர்மானிக்கப்பட்டது. அதை மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஜோன் வார்னஸ் இடமாற்றம் என்று ஆன்லைனில் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆம், அவருடைய குடியிருப்பு இடம் மாறிவிட்டது. அவர் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். தேவன் அவருடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளுக்கு முன்பே மறுரூபமாக்கியிருந்தார். அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தேவனுக்கு அன்புடன் ஊழியம் செய்தார். மருத்துவமனையில் இறக்கும் தருவாயில் கிடந்த போதும் போராடி கொண்டிருக்கும் தனக்கு பிடித்த மற்றவர்களை பற்றி விசாரித்தார். இப்போது அவர் தேவனோடு இருக்கிறார். அவருடைய குடியிருப்பு மாற்றப்பட்டு விட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிறிஸ்துவுடன் வேறொரு இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அவர் பூமியில் தங்கியிருக்க வேண்டியது அவசியம் என்று கருதினார். அவர் பிலிப்பியர்களுக்கு எழுதிய போது, அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று எழுதுகிறார். ஜோன் போன்ற ஒருவருக்காக நாம் துக்கப்படுகையில் அவர்கள் இப்பூமியில் பலருக்கு அவசியப்படலாம் என்று நீங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்களுடைய குடியிருப்பை மாற்றுவதற்கென்று தேவன் உகந்த நேரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவியின் பலத்தில் தேவனை முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரும் வரை இப்போது அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அதுவே நமக்கு மேன்மையாயிருக்கும். நீங்கள் இப்போது இருக்கும் இடத்தில் தேவன் மற்றும் மற்றவர்கள் மீதான உங்கள் அன்பை எந்தெந்த வழிகளில் வெளிப்படுத்துகிறீர்கள்? இன்று நீங்கள் அவருக்கு எப்படி ஊழியம் செய்யலாம்? அன்பான தேவனே, நான் உமக்கு என்னை மறுபடியும் கொடுக்கிறேன். உமது அன்பின் ஆவியால் என்னை தயவாய் நிரப்பி என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்க என்னை வழி நடத்தும்.